ஸ்ரீ குருப்யோ நமः. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளன்று நாம் அனைவரும் விடியற்காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கான காரணம் என்ன என்பதை வாருங்கள் இப்பொழுது பார்ப்போம். தைலே லக்ஷ்மீர் ஜலே கங்கா தீபாவல்யாம் சதுர்தசீம் பிராதஸ்நானம் து யக் குர்யாத் யமலோகம் ந பஷ்யதி. இதன் பொருள், நரக சதுர்தசி நாளான தீபாவளி என்று குறிப்பாக அதிகாலையிலே நல்லெண்ணெயில் அன்னை லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாகவும் மற்றும் வெந்நீரில் கங்கை வாசம் செய்வதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் நல்லெண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளிப்பவர் யமலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று அந்நாளின் முக்கியத்துவத்தை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. தைலே லக்ஷ்மி, தைலத்திலே நல்லெண்ணெயிலே லக்ஷ்மி வாசம் செய்கிறாள். எப்படி என பார்ப்போம் வாருங்கள். மேற்கண்ட ஸ்லோகத்திலே தைலே லக்ஷ்மி, அதாவது லக்ஷ்மி தேவி நல்லெண்ணெயில் வாசம் செய்வதாக பார்த்தோம். அதற்கான புராண கதையை பார்ப்போம் வாருங்கள். அமுதம் கிடைக்க வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த சமயத்திலே அமிர்தம் வருவதற்கு முன்னால் பார்க்கடலிலிருந்து அன்னை மகாலட்சுமி தோன்றினாள். உடனே அங்கு இருந்த அனைவரும் அமிர்தத்தை மறந்துவிட்டு லக்ஷ்மி தேவி தங்களை திரும்பி பார்க்க வேண்டும் என ஏங்கினர். ஆனால் லக்ஷ்மி தேவியோ அவர்கள் யாரையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் ஆமை வடிவில் அமைதியாக மலையை தாங்கிக் கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை பார்த்தாள். மகாவிஷ்ணு பொறுமையாக தன் கடமையை கவனம் சிதறாமல் செய்து கொண்டிருந்தார். அதனை கண்ட லக்ஷ்மி தேவி தன்னை மணந்து கொள்வதற்கு தகுதியான நபர் இவர்தான் என தீர்மானம் செய்து அந்த பரந்தாமனை நோக்கிச் சென்றாள் அன்னை. ஆனால் தன்னை தேடி வரும் லக்ஷ்மியை பார்த்ததும் அங்கிருந்து மாயமாக மறைந்து விட்டார் அந்த மாயவன். அன்னை மகாலட்சுமி அவரை தேடி எங்கெங்கோ அலைந்து கடைசியில் எல் செடிகள் நிறைந்த திலத்வீபம் என்ற எல் விளைந்திருந்த அந்த காட்டில் மாயவன் ஒளிந்து கொண்டிருப்பதை பார்த்த அன்னை மகாலட்சுமி அந்த மாயவனை நோக்கி வேக வேகமாகச் சென்றார். அப்போது அங்கே இருந்த எல் செடிகள் நசுங்கி எண்ணெய் வெளிப்பட்டு நீரில் கலந்தது. அந்த தீபாவளி நாளில் பெருமாளை தேடி கண்டுபிடித்து மணந்து கொண்டாள் மகாலட்சுமி. அந்த தீபாவளி நாளில் எல் செடியிலிருந்து எண்ணெய் வெளிப்பட்டதால் அன்றைய தினம் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்றானது. அன்று முதல் தீபாவளி நாளில் லக்ஷ்மி எண்ணெயில் வாசம் செய்வதால் தைலே லக்ஷ்மி என்றார்கள் முன்னோர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.